இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவபாலன் இருக்கான்ல, அவனை பத்தி பேசாத ராஸ்கல். ஒரு கல்யாணத்தையே கெடுத்து நிப்பாட்டியிருக்கான். அவன் மேல நீ கேஸ் கொடுக்கறியா? உள்ள தூக்கி போடவா? சச்சா, அது இல்ல மேடம். அவன் கிட்ட ஏண்டா தாலி கட்டினு கேட்டதுக்கு அவன் ஒரு விஷயம் சொன்னான். என்ன சொன்னா? என்ன விஷயம்? அது அத நம்புறதான்னு எனக்கு தெரியல மேடம். உங்க சன் கௌதம் மேல ஏதோ தப்பான கேஸ் இருக்கிறதா சொன்னா. அதனாலதான் அவன் எனக்கு தாலி கட்டினதாவும் சொன்னான். ஏன் பையன் மேல கேஸா? அப்படி என்ன கேஸா? அதான் மேடம், என்னாலேயே நம்ப முடியல. ஆ, ஏதோ செக்ஷுவல் அபியூஸ் கேஸ்னு சொன்னா. மைனர் பொண்ணுங்களை ரேப் பண்ண கேஸா? அது பொய் தானே மேடம்? ஏமா, என் கௌதம் மூஞ்சிய பார்த்தா ரேபிஸ்ட் மாதிரியா தெரியுது? சச்சா, நான் நம்பல மேடம். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு. அப்படி கேஸ் இருந்திருந்தா இவ்ளோ நேரத்துக்கு பத்திரிக்கைக்காரங்களா எங்களை சும்மாவா விட்டுருப்பாங்க? ஏமா, தெரியாம தான் கேக்குறேன். அப்படி ஒரு கேஸ் இருந்திருந்தா கௌதம் இப்படி சுதந்திரமா சுத்த முடியுமா? நீயே சொல்லு. அட ஆமால. எப்படியாவது உன் மனச மாத்தணும், அவனை நீ ஏத்துக்கணும். அதுக்காக என்னென்ன மாதிரியான கட்டுக்கதையெல்லாம் அவுத்து விட்டுருக்கான் பாத்தியா? ராஸ்கல், வாய் கூசாம என்கிட்டே சொல்லுதா மேடம்? இன்னும் என்னெல்லாம் போய் அவன் அவுத்து விட போறான்னு தெரியலையே. நான் நம்ப மாட்டேன் மேடம். அந்த பொறுக்கி என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் மேடம். சரி சரி, உன் அத்தக்காரி தட்டு மாத்திரப்பவே கோவில்ல வச்சு சபதம் போட்டாங்க. அத சாதிச்சு காட்டிட்டாங்களே. இனிமே யாரால என்ன செய்ய முடியும்? இப்ப கௌதம் மேல பழி வேற போடுறாங்க. ஓ நிலைமையை விடுமா. கௌதம் நிலைமைய நினைச்சு பாத்தியா? இல்ல ஏன் நிலைமையாச்சும் நீ நினைச்சு பாத்தியா? சாரி மேடம். நீ எதுக்குமா சாரி சொல்லணும்? பாவமா கௌதம்.